Good morning students, welcome to your social class. So நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் ஹிஸ்ட்ரியில் செகண்ட், தட் இஸ் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பர்பஸ்க்காக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு தென் நம்மளோட இந்தியாவோட டெரிட்டரிஸை கேப்சர் பண்ணாங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக எப்படி வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் டாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சில வார்ஸ் பற்றி பார்த்தோம், கர்நாடிக் வார்ஸ், ஆங்கிலோ மைசூர் வார் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். ஸோ the Marathas managed to overcome the crisis caused by their defeat at Panipat. After a decade recovered their control over Delhi. ஸோ டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்ஸ் வந்து பானிபட் போரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மராத்தாஸை டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல்ரெடி அந்த முஸ்லீம் பீப்புள் கூட எனிமியாக இருக்காங்க. However, the old Maratha confederacy controlled by the Peshwa had given way to 5 virtually independent states. That is Peshwa at Pune and Kelwats at Baroda, Bonsley at Nagpur, Holkars at Indore and Sindhias at Gwalior. ஸோ இப்படி சின்ன சின்ன, அதாவது ஒரு சின்ன குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரூல் பண்ணுறாங்க. The Peshwa government was weakened by internal rivalries and the other 4 leaders were often hostile to one another. அப்போ இந்த பேஷ்வாவோட இன்டர்னல் கவர்மெண்ட் இந்த சின்ன சின்ன மாகாணமாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்டிங்ஸ் வந்து வருது. ஸோ டெஸ்பைட் திஸ் த மராத்தாஸ் வேர் ஸ்டில் a ஃபர்மிட்டபிள் பவர். இருந்தாலும், அதாவது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மராத்தாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிமெம்பர்ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு கிங்டமாக இருந்துகிட்டு வராங்க. த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அமாங் த Marathas was best utilized by British in their expandist policy. ஸோ இவங்க இன்டர்னல் 2 பேர், இந்த அதாவது மராத்தாஸ்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம் அவங்களுக்குள்ளே நடக்குது இல்லையா, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க பிரிட்டிஷஸ். சரியா. நெக்ஸ்ட்டு த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் இந்த இயர் 1775 to 82. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் பாருங்கள். In the case of the Marathas, the first British intervention was at the time of dispute over succession to a Peshwaship following the death of Narayana Rao. ஸோ நாராயண ராவ் அப்படின்ற பேஷ்வா, அதாவது பேஷ்வா தான் ரூல் பண்ணுறாங்க. இது வந்து டைனாஸ்டியோட பேர். இதில் நாராயண ராவ் அப்படின்றவர் இறந்துடுறாரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் நாராயண ராவ், ரகுநாத் ராவ் பிகம் த பேஷ்வா. நாராயண ராவ் இறந்ததுக்கப்புறம் ரகுநாத் ராவை வந்து பேஷ்வாவை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பட் ஹிஸ் அத்தாரிட்டி வாஸ் சேலஞ்சு பை அ ஸ்ட்ராங் பார்ட்டி அட் பூனா அண்டர் நானா பட்னாவிஸ். ஸோ இது உங்களோட ஆப்போனண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போனண்ட்டான நானா பட்னாவிஸ் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, த பார்ட்டி ரெகக்னைஸ் த இன்ஃபேண்ட் பார்ன் போஸ்ட்மஸ்லி டு நாராயண ராவ் ஒய்ஃப். அப்போது நாராயண ராவ் இறந்துடுறாரு, ஆனால் அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை வந்து இருக்குது. சரியா. அவங்களோட ஒய்ஃப் பேர் கங்காபாய். அஸ் த பேஷ்வா அண்ட் செட்டப் அ கவுன்சில் ஆஃப் ரீஜென்சி இன் ஹிஸ் நேம். அப்போ ஒரு அப்பாவோட ஒரு பிரசிடென்சி, அதாவது ஒரு ரூல் யாருக்கு வரணும் அப்படின்னா பையனுக்கு தான் வரணும் அப்படின்றது நானா பட்னாவிஸோட தாட்டாக இருக்குது. ஓகே. ஸோ பேஷ்வா அண்ட் செட்டப் அ கவுன்சில் ரீஜென்சி இன் ஹிஸ் நேம். ஸோ ஹேவிங் ஃபெயில்ட் இன் ஹிஸ் பிட் டு கேப்சர் பவர். ஸோ ரகுநாத் ராவ் அப்ரோச் த பிரிட்டிஷ் ஃபார் ஹெல்ப். அப்போ இவங்களோட அந்த நானா சாஹிப்போட டிஸ்டர்பன்ஸ்னால இந்த ரகுநாத் ராவ்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த பவரை கேப்சர் பண்ண முடியல. அதனால இந்த ரகுநாத் ராவ் என்ன செய்கிறார் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. த ட்ரீட்டி ஆஃப் சூரத் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் ரகுநாத் ராவ் வாஸ் கன்க்ளூடட் இன் 1775. ஸோ இதுக்காக ரகுநாத் கூட இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணிக்கிறாங்க இந்த இயர் 1775. சரியா. However, the majority of the British Supreme Council in Calcutta was opposed to the Surat Treaty, although Warren Hastings himself had no objection to ratifying the treaty. அதாவது கல்கட்டாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத்தை வந்து அப்போஸ் பண்ணுது. பட் வாரன் ஹேஸ்டிங் வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இதில் வந்து அந்த ட்ரீட்டிலேருந்து கொள்கைகளை வெளியே வரல. த கவுன்சில் சென்ட் கலோனல் அப்டவுன் டு பூனா டு நெகோஷியேட் பீஸ் வித் த பூனா ரீஜென்சி. இந்த கவுன்சில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பூனாவுக்கு, அதாவது அந்த யார் நானா பட்னாவிஸ் இருந்தார் இல்லையா, அவரோட ஒரு அமைதியை குலைக்கணும் அப்படின்றதுக்காக அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அக்கார்டிங்லி அப்டான் கன்க்ளூட் த ட்ரீட்டி புரந்தர் அப்படின்ற ட்ரீட்டியை அவங்களோட சைன் பண்ணுறாங்க இந்த இயர் 1776. த ட்ரீட்டி ஹவவர் டிட் நாட் டேக் எஃபர்ட் டியூ டு அப்போசிஷன் ஃப்ரம் த இங்கிலீஷ் கவர்மெண்ட் இன் பாம்பே. இந்த ட்ரீட்டி வந்து என்ன ஆகலை அப்படின்னா இட் இஸ் நாட் டேக் எஃபெக்ட், அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆகலை.
Next, course of the war. In 1781, Warren Hastings dispatched British troops under Captain Popham. He defeated the Maratha chief Mahadaji சிந்தியா. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன கிங்டம்ஸாக வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தரான இந்த மகாதாஜி சிந்தியா குரூப்பில் இருக்கக்கூடிய மகாதாஜியை டிஃபீட் பண்ணிடுறாரு. நம்பர் ஆஃப் ஸ்மால் பேட்டில்ஸ் அண்ட் கேப்சர்ட் குவாலியரை கேப்சர் பண்ணிடுறாங்க, அவரோட கண்ட்ரோல் இருந்த குவாலியரை. ஸோ லேட்டர் ஆன் 17th May 1782 the treaty of Salbai was signed between Warren Hastings and மகாதாஜி சிந்தியா. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் அப்படின்றது சைன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் Raghunath Rao was pensioned off and Madhav Rao too was accepted as the Peshwa. ஸோ Madhav Rao too அப்படின்றது தான் அந்த நாராயண் ராவோட பையன். சரியா, அவங்கள வந்து ப்ரெசன்ட் அந்த ஒரு போஸ்டிங் பேஷ்வாவை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அண்ட் சால்செட் வாஸ் கிவன் டு த பிரிட்டிஷ். ஸோ அந்த பிளேஸை பிரிட்டிஷஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ட்ரீட்டி ஆஃப் சல்பா எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் அண்ட் இட் ப்ரொவைடட் த பிரிட்டிஷ் 20 years of peace with the மராத்தாஸ். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் சல்பாய்ஸ் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மராத்தாக்கும் இந்த பிரிட்டிஷஸ்க்கும் ஒரு 12 வருஷம் மட்டும் அமைதி அப்படின்ற நிலைமை தொடர்ந்து. சரியா, அண்ட் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த மராத்தாஸ் deteriorated further after the close of the Must Maratha war, and Nana Fadnavis grew fond of power, so jealous of Mahada's India and become progressively inclined to seek the support of the English. ஸோ இந்த நானா ஃபட்னாவிஸ் சொன்ன மாதிரி இந்த மாதவராவ் ஃபஸ்ட்டு வந்தனால இவங்களுக்கும் இந்த மகாதாஜி சிந்தியா கொண்டுள்ள ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமை அப்படின்றது உருவாகுது. ஸோ த யங் பேஷ்வா மாதவராவ் ட்ரைட் டு இம்ப்ரூவ் த அஃபேர். ஸோ அதனால் இவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, மாதவராவ் டூ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்களோட வந்து ஒரு அஃபேர் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். சரியா, பட் குட் நாட் செக் த ரைவல்ரி ஆஃப் மராத்தா சீஃப்ஸ். அஃபேரை மேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அந்த மராத்தாவோட ரைவல்ரிஸ் வந்து எப்படி இருக்குன்றதை அவர் செக் பண்ணாமல் விட்டுறார். ஸோ மகதாஜி சிந்தியா டைட் இன் 1794 அண்ட் சக்சீடட் பை ஹிஸ் கிராண்ட் நெப்யூ தௌலத் ஷா சிந்தியா. ஸோ மகதாஜிக்கு அப்புறம் அவரோட கிராண்ட் நெப்யூவான தௌலத் ஷா சிந்தியா வராரு. ஸோ ஹிஸ் டெத் லெஃப்ட் நானா ஃபட்னாவிஸ் சுப்ரீம் அட் பூனா அண்ட் த இங்கிலீஷ் டு எக்ஸ்பேண்ட் their இன்ஃப்ளூயன்ஸ் இன் நார்த் இந்தியா. அதனால் இந்த நானா ஃபட்னாவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சுப்ரீம் பவராக பூனாவில் இன்னமும் டெவலப் ஆகுறாரு அவங்க. அதாவது அந்த மகாதாஜி வந்து இறந்ததுனால. அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைடுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வழிவகையாக அமைஞ்சுது. ஸோ பேஷ்வா மாதவராவ் டூ கமிட்டட் சூசைட் இன் 1795 அண்ட் பாஜிராவ் டூ த ஒர்த்லெஸ் சன் ஆஃப் ரகுநாத் பிகம் த பேஷ்வா. ஸோ மாதவராவ் இறந்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஷ்வாவோட சன்னான பாஜிராவ் டூ வந்து ரூலிங்க்கு வர்றாரு. அதாவது ரகுநாத் ராவோட பையன். And the death of Nana Fadnavis in 1800 gave the British an added advantage. ஸோ நானா ஃபட்னாவிஸ் இருந்தது இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு இன்னமும் அட்வான்டேஜாக மாறிடுது. அண்ட் ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அண்ட் தௌலத் ராவ் சிந்தியா வேர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. ஸோ இந்த பேஷ்வா சப்போர்ட்டட் சிந்தியா குரூப் வந்து இந்த பேஷ்வா வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அகைன்ஸ்ட் த ஹோல்கர் குரூப் ஒருத்தவங்க, சிந்தியா குரூப் இன்னொருத்தவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு பேஷ்வா குரூப் வந்து ஹோல்கருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேஷ்வா அண்ட் த சிந்தியா அக்ரீட் டு ஹெல்ப் ஈச் அதர். ஸோ பேஷ்வாவும் சிந்தியாவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் ஹோல்கர் மார்ச் அகெயின்ஸ்ட் த பேஷ்வா. அதனால் ஹோல்கர் என்ன செய்கிறாரு, இந்த பேஷ்வாவுக்கு அகெயின்ஸ்டாக மார்ச் பண்ணி வராரு. அண்ட் த கம்பைன்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் சிந்தியா அண்ட் பேஷ்வா வேர் அட்டர்லி டிஃபீட்டட் இன் 1802 and captured the city. So Bajirao II approached the Lord Wellesley and the then Governor General of India. அதனால் அந்த பாஜிராவ் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிரிட்டிஷோட கவர்னர் ஜெனரலாக இருந்து லார்ட் வெல்லஸ்லியை போய் அப்ரோச் பண்ணுறாரு. லார்ட் வெல்லஸ்லி வெல்கம் டு த பேஷ்வா அண்ட் மேட் ஹிம் சைன் அஸ் தட் இஸ் ட்ரீட்டி ஆஃப் பேசின் அப்படின்ற ஒன்று அந்த பாஜிராவ் கூட சைன் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ட்ரீட்டி வந்து என்னவா இருக்குது அப்படின்னா சப்சிடரி அலையன்ஸாக இருக்குது. சப்சிடரி அலையன்ஸ் அப்படி அந்த பாலிசி அப்படின்னு என்ன அப்படின்னா த ரூலர்ஸ் ஒரு ரூலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்றப்போ அந்த டெரிட்டரி ஃபுல்லாமே யாருக்கு அனெக்ஸ் ஆகும் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு அனெக்ஸ் ஆகும் அப்படின்றது தான் அந்த பாலிசி. as an immediate the treaty of basin. ஸோ ட்ரீட்டி ஆஃப் பேசின் அவர் சைன் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் the British troop marched under the command of Arthur Wellesley towards Pune and restored the Peshwa to his position. ஸோ அதனால் பூனாவுக்கு மறுபடியும் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பேஷ்வாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் பேஷ்வாவுக்கு அவர் மறுபடியும் அவரோட பொசிஷன் கிடைக்கிது. The forces of Holkar vanished from the Maratha capital. ஸோ அந்த ஹோல்கர் குரூப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து மாறி மராத்தா கேபிட்டலுக்கு இருந்து அதாவது மராத்தாவோட கேபிட்டல் விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. சரியா, அண்ட் த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் இன் 1803 and 1805. ஸோ காசஸ்
After accepted the subsidiary alliance by the Peshwa, Daulat Rao Scindia and Raghoji Bhonsle attempted to save Marathas independence. ஸோ அகைன் மறுபடியும் இந்த சப்சிடி அலையன்ஸை பேஸ் பண்ணி பேஷ்வாக்கும் சிந்தியா அவங்களுக்குலாம் வந்து மறுபடியும் சண்டை வருது. பட் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆர்கனைஸ் ஆர்மி ஆஃப் இங்கிலீஷ் அண்டர் ஆர்த்தர் வெல்லஸ்லி டிஃபீட்டட் த கம்பைன்ட் ஆர்மிஸ் ஆஃப் சிந்தியா அண்ட் போன்ஸ்லி அட் ஐசியா அண்ட் ஆர்கோன் அப்படின்ற இடத்துல 2 பேரையும் டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா the English forced them to conclude separate subsidiary treaties, namely the Treaty of Jiagon and the Treaty of Surji Arjugan, so respectively in 1803. But Yashwantrao Holkar, also known as Yashwantrao Holkar, was undefeated. அவர் மட்டும் டிஃபீட் ஆகலை. ஏன் அப்படின்னா he had not participated in the war so far. ஸோ ஹோல்கர் என்ன செய்ய போயிட்டாரு அப்படின்னா ஜெய்ப்பூர் வந்து பிளெண்டட் பண்ணுறதுக்காக கொள்ளையடிக்கிறதுக்காக போகிறார். ஸோ இதனால் கோவம் அடைகிறாங்க பிரிட்டிஷர்ஸ். சரியா? ஸோ English declared war against him and Yashwantrao Holkar made an attempt to form a coalition of Indian rulers to fight against the British, but his attempt proved unsuccessful. அதாவது அட்டம் பண்ணி பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து போனாலும் இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த மராத்தாஸ் were defeated and reduced to British vassalage and isolated from one another. இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மராத்தாஸையும் டிஃபீட் பண்ணிடுறாங்க. டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் இதில் வந்து பெனிஃபிட் யாருக்கு வருது அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு தான் வருது. அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஐசோலேட்டட் அப்படின்னா தனிமையாக இருக்குது. சரியா? தென் ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அந்த மராத்தா பவர் வாஸ் கிராஜுவலி வீக்கன். மராத்தாவோட பவர் வந்து வீக்கன் ஆகிட்டே வந்துருச்சு. அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட் பிகமிங் அ பாராமௌண்ட் பவர் இன் இந்தியா. ஸோ அசைக்க முடியாத ஒரு பவராக வந்து இந்தியாவுக்குள்ளே மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் தான். அண்ட் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் இந்த இயர் 1817 to 1818. ஸோ இதுக்கான காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா the third Anglo-Maratha war was the final and decisive conflict between the British East India Company and Maratha Empire in India. And it began with an invasion of Maratha territory by British East India Company troops, and the troops led by the Governor General Hastings, and he was supported by a force under General Thomas Hislop. So இவர் இந்த கவர்னர் வாரன் ஹேஸ்டிங்கும் வராரு, ப்ளஸ் அதர் கவர்னர் ஜெனரல் 2 பேருமா சேர்ந்து கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷோட எக்ஸ்பான்ஷனை இந்த தேர்டு மராத்தா வாரில் இன்னமும் இன்புட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதோட கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஷ்வா பாஜிராவ் 2 forces followed by those of Mutoji Bhonsle of Nagpur and Malkar Rao Holkar III of Indore and rise against the British. ஸோ இவங்க எல்லாருமே வந்து போருக்கு இப்போ தயாராகியிருக்காங்க. ஸோ தௌலத் ராவ் சிந்தியா ஆஃப் குவாலியர் ரிமைண்ட் நியூட்ரல். ஸோ இதில் நியூட்ரலாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த ஒருத்தர் மட்டும். ஸோ பேஷ்வா வாஸ் டிஃபீட்டட் இன் த பேட்டில்ஸ் ஆஃப் காதி அண்ட் கோரிகோன் அண்டு சிவரல் மைனர் பேட்டில்ஸ். ஸோ இதில் பேஷ்வா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபீட் ஆகிடுறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த பேட்டில் ஆஃப் காகி அண்ட் பேட்டில் ஆஃப் கோரிகான் அண்ட் சிவரல் சின்ன சின்ன பேட்டில்ஸில் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இந்த பேஷ்வாஸ் வந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா தோற்றுக்கிட்டே வர்றாங்க. சரியா? ஸோ சிவரல் மைனர்